அடிப்பாவி பொம்பளை குடிக்கலாமா? ஐயோ ஒரு பொறுப்பில்லாமே இருப்பேன்னா வடிவழகு ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா. ஆமா, நீ வீட்டுக்கு போனீங்க, திரும்பி வந்துட்ட. இத பாக்கலாம் தான் வந்த. அதான் நீ திருடுறத நான் பாத்துட்டேன். சிச்சி, இந்த மாதிரி படங்களை எவன் திருடுவான்? இத தொட்டாலே கை அழிவிடும். உன் கை அழுகலையே? இதே கையில இந்த படத்தை தொட்டு தொட்டு பாத்துட்டேன். அட பாவி, அதெல்லாம் கூட நீ பாத்தியா? ராஜா ராஜா இல்ல கோபால. கோபால கண்ணு, இதெல்லாம் நீ பார்த்த யாருக்கிட்டையும் சொல்லிடாதரா. நானா சொல்ல மாட்டேன். யாராவது கேட்டா சொல்லுவியா? சொல்லுவேன். வானா ராஜா. சரி சரி சரி. சத்தியமா? சத்தியமா. நீ சத்தியம் வேண்டாம். இல்ல கோபால. கோபால சத்தியம் வேண்டாம். சத்தியத்துக்காக பொண்டாட்டி புள்ள குட்டிங்களையே பறி கொடுத்தவங்க பிறந்த நாடுறா இது. இந்த படத்தை நான் திருநேன்னு காட்டி கொடுத்துறாஜா. இவனோட கொஞ்ச நேரம் பழகினா நமக்கும் கலங்கிடும் போல இருக்குதே.
அது ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டோட கணக்கு புத்தகத்துக்கு வெளியில போட்டு வச்சிருக்காங்க. கருப்பணன் வசம் 25 ரூபாய், அபிஷேகம் 35 ரூபாய், கிருத்திகைக்கு ஏழைகளுக்கு கஞ்சி ஊத்த பூசாரி வசம் 250 ரூபாய். கணக்கு யோ கணக்கு தம்பி, என்ன ஆச்சரியமா இருக்கு. அப்பா கூட தான தர்மம் செய்ய ஆரம்பிச்சாரு. ஆமா, என்னைக்கு கிருத்திகை? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? இன்னைக்குதான். அப்ப இந்நேரம் கோயில கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. அந்த பூசாரி எங்கேயாவது மண்டபத்துல வந்து தூங்கிட்டு இருப்பாரு. ஓஹோ, அப்ப காலையிலேயே கஞ்சி ஊத்திருப்பாங்களா? கஞ்சியா? என்ன 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 கணக்கு புத்தகம் எழுதிருக்கீங்களா? தம்பி தம்பி தம்பி, ஏன் பாத்துறீங்க? ஐயோ, இந்த கணக்கையா பாத்துட்டீங்க? இந்த அடியில இருக்க பாருங்க, அந்த நோட்டை பாருங்க. எவ்வளவு நோட்டியா? 9 நோட்டு இல்லையா? பாபு, என்ன கணக்கு பிள்ளையோட தகராறு? கணக்கு பிள்ளையோட தகராறு இல்ல, கணக்கோடு தான் தகராறு. கிருத்தி எண்ணிக்கை. ஆமாமா, கிருத்திக்கு ஏழைகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்தணுமேனு கணக்கு பிள்ளைகிட்ட பணம் கொடுத்தேன். பூசாரிட்ட கொடுத்துட்டியா? கணக்கு பிள்ளை, அப்பா கேக்குற பதில் சொல்லியா? நோட்டுல எழுத சொன்னீங்க, நோட்டு எங்க கொடுத்தீங்க? நீ உன்னையா விளையாட்டு பிள்ளை மாதிரி பணத்தை கொண்டு போய் நீயே கொடுத்துட வேண்டியதானேயா? அப்பா, கணக்கு பிள்ளை வயசானவரு, உச்சி வெயில் வேற, அவர் எதுக்காக கஷ்டப்படணும்? பாவம். கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். வேணாம் பாபு, நான் வேற ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். கிருத்திகைக்கு எழுதின பணம் கிருத்திகை அன்னைக்குத்தான் செலவு பண்ணணும். பணத்தை எடுங்க. மாமா, பாபு சொல்றதுதான் கரெக்ட். நீ வேற சொல்லிட்டியாமா? சரி, இந்தப்பா. தேங்க்ஸ்ப்பா. அப்பா, உங்க புண்ணியத்தால இன்னைக்கு 4 பேர் வயிறு ரொம்ப போகுது, அதுவும் ஏழைங்க வயிறு. அவளா நாரடி 250 ரூபா போயிடுச்சப்ப என்னையா பண்றது? என்ன பண்றது? நாங்க மாரியம்மன் கோயில்ல போய் ஊத்துற கஞ்சியை குடிப்போம். என்ன சொன்ன? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க. வணக்கம். பாரு. வணக்கம். ஏது இந்த உச்சி வேளையில தம்பி கோயில் பக்கமா? சாமி கும்பிட வந்தீங்க. இத உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போலாம் வந்தேன். எதுக்கு தம்பி பணம்? இன்னைக்கு கிருத்திகை இல்லைங்களா? ஏழைங்களுக்கு கோவில்ல கஞ்சி வாக்கறதுக்குன்னு அப்பா கணக்குல எழுதி வச்சிருந்தாரு. கணக்குல மட்டும் இருப்பானேன்னு நான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வரல, பரிசிட்டு வந்திருக்காரு. எப்படியோ ஏழைங்க வயிறு நிறைஞ்சா அதுவே போதும். அப்பா, ஐயா, நீங்க இன்னுமா சாப்பிடல? இல்ல தம்பி, இனிமே தான். கற்பமா சௌக்கியமா இருக்கியா? இருக்கேம்மா. ஐயா, உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். நம்ம ஊர்ல ஒரு தர்ம ஆஸ்பத்திரி நடத்த போறோம். அப்படியே தம்பி? ஆமா, ரொம்ப சந்தோஷம். நல்ல காரியங்களுக்கு மகமாயி எப்பவும் துணை இருப்பாங்க. மகமாய துணை இருக்காங்களோ இல்லையோ, உங்களை போல பெரியவங்க ஆசையும் துணை இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். ஐயா, கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். ஏமா கமலா, தம்பிக்கு இவ்வளவு உயர்ந்த மனசும் நல்ல குணமும் இருக்குதே, சாமி விஷயத்துல மட்டும் ஏமா இப்படி? நீயாவது சொல்லி தம்பி மனசை மாத்தக்கூடாதா? நான் சொல்லி அவர் கேட்டுவாருன்னு நம்புறீங்களா? அப்பா அப்பா, பண்ணையார் மகன் அப்பால போய் புகை பிடிக்கிறாருப்பா. 1000 தான் பேசினாலும் சாமிங்கிற ஒரு பயம் மரியாதை மனசுல இருக்கும் இல்லையா? தம்பி நம்ம ஊர் மண்ணாச்சே, அதான் அப்பாவை போய் சாமிக்கு பயந்து நான் அங்க போகல, உங்களுக்கு பயந்துதான் போறேன். என்கிட்ட பயமா? ஐயா, நான் பயம்னு சொன்னது மரியாதை. நீங்க வயசுல பெரியவர், உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனாலதான் உங்க முன்னாடி நான் சிகரெட் பிடிக்க விரும்பல. தம்பி, உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. பணம் பெருசு இல்ல, குணம்தான் பெருசுங்கிறீங்க. அறிவை வச்சு ஆஸ்தி சம்பாதிக்க போறதில்ல, அன்ன காவடிக்கு தொண்டு செய்ய போறேங்கிறீங்க. ஆனா இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் என்ன தம்பி பிரயோஜனம்? தெய்வ பக்தி இல்லையே. ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் மாதிரி ஆயிடுச்சு. தம்பி, ஒண்ணு மட்டும் நிச்சயம், அதுவும் திறந்த கண் மூடாம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாளே மகமாயி, அவளை நோக்கி நீங்க போக வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனசு உங்க பக்கம் வரத்தான் போகுது. வரபோது வரட்டுங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க. கமலா, வா, நம்ம தோட்டத்தை சுத்தி பார்த்து வரலாம். கமலா, சாமி கும்பிட நான் இந்த கோவிலுக்கு வராட்டாலும் இந்த தோட்டத்தை பாக்குறதுக்காவது தினம் ஒரு தடவை வரணும் போல இருக்கு. இந்த தோட்டத்துக்குன்னு ஒரு தனி மனம், இங்க இருக்கிற மலர்களுக்குன்னு ஒரு தனி வாசனை. உண்மையா சொல்றேன், நம்ம கிராமத்து மண்ராசியே அலாதிதான். பாம்பு கடிச்சிருச்சு, சீக்கிரமா வாங்க. வாங்க. பாம்பு கடிச்சிருச்சா? ஆமா ஆமா ஆமா. தம்பி,
தம்பி இந்தா கட்டு போ சீக்கிரம் கட்டு அப்போ இந்த ஆமாயே அம்மா அம்மா கஷ்டம் என்னம்மா என்ன பண்ணலப்பா இனிமே அவர் உயிருக்கு ஆபத்து இல்லை அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அனக்கா கோடியில ஒரு புள்ள நம்ம பையன் அவனை போய் பாம்பு கடிச்சிட்டது. நல்லவன் கெட்டவங்கிற வித்தியாசம் தெரிஞ்சு அது எங்க புள்ளைய போய் கடிக்குது. பெத்தவனை கடிக்கணுங்கிறியா? அதுக்கு ஒருவேளை தேதி இருக்க என்னமோ எனக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஆக நம்ம புள்ள நேரம் நல்ல நேரம் அந்த பொண்ணு வந்து காப்பாத்திட்டா அவன் நல்லா இருக்கணும். கெட்டு போகணும்னு நான் சொல்றேன். இந்த பாரு கணக்கா என் ஆசைய பூரா அந்த பொண்ணு மேல எழுதி வைக்க நான் தயாரா இருக்கேன். வேணாங்க, நயா பைசாவா இருந்தாலும் நல்லவங்க கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறவர் பூசாரி. எனக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஐயா அடடே வாயா பூசாரியாரே, சௌரியமா என்னமா சௌரியமா இருக்கிறியா? தம்பிக்கு உடம்பு எப்படி இருக்குங்க? உங்க பொண்ணுதான் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருச்சு. ஏதோ அந்த காலத்துல விளையாட்டா சொல்லி கொடுத்த வித்தை இப்போ உங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு பயன்பட்டு அது போட்டுங்க. ஐயா எதுக்கு எங்களை வர சொன்னீங்களா? ரொம்ப அவசரப்படுறீங்களே, கொஞ்சம் இருங்க பூசாரி. கமலா அதே எடுத்துவாமா. அப்பா கொடுமா. என்னையா பூசாரி வாங்கிக்க. என்னங்க இதெல்லாம்? உன் மகன் செஞ்ச உதவிக்கு எங்க அன்பளிப்பு. ஏங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஏதோ கால் தடுக்கி கீழே விழுந்தவங்கள கை கொடுத்து தூக்கி விடுறது பெரிய காரியங்களா? நான் கால் தடிக்கு கீழே விழல, கண்ணையே மூட பார்த்தேன். பூசாரி ஐயா, உங்க மகன் தான் உயிரையே பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கு. அதை நாங்க அப்பவே மறந்துட்டோம். கொடுத்தவங்க கொடுத்ததை மறந்துடுற போது ரொம்ப உயர்ந்துடுறாங்க. நீங்க என்னைக்குமே உள்ளத்தால் உயர்ந்தவங்க. பூசாரி ஐயா, தயவு செஞ்சு உங்க மகன் இதெல்லாம் வாங்கி சொல்லுங்க. இதோட மதிப்பு எவ்வளவுங்க இருக்கும்? புடவை 300 ரூபாய், தங்க சங்கிலி 1200 ரூபாய், 500 ரூபாய் ரொக்க வச்சிருக்க, மொத்தம் 2000. அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் பூ எல்லாம் சேர்த்து அது 2 ரூபாய் 20 பைசா. ஆக 2000 2 ரூபாய் 20 பைசா. எனக்கு கணக்கு கணக்கா இருந்தாதான் கணக்கு. அப்புறம் இல்லன்னா எப்படி கணக்கு? இந்த வாரியா பூசாரி, இந்த வீட்டுக்கு ஒருத்த வந்து ஒரு பழத்தோலை கூட தூக்கிட்டு போனது கிடையாது. எங்க பண்ணையாரு கையால 2 தம்படி வாங்கிட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. கொடுத்து வச்சவன் சீக்கிரம் எடுத்துருவோம், மனசு மாறிட போகுது. மன்னிச்சிடுங்க, உங்க நன்றி உணர்ச்சியை பணம் காசு கொடுத்துதான் காட்டணும்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த எண்ணம் உங்க மனசுல இருந்தாலே போதும். இப்ப நீங்க கொடுக்கிற இந்த 2000த்துல உங்க நன்றி கடன் அடைஞ்சு போச்சேன்னு நீங்க நினைச்சா உங்க உயிரோட மதிப்பு 2000த்துல அடங்கி போயிடுதுங்களே. அது கூடாதுங்க. ஒரு உயிரோட மதிப்பு இன்னொரு உயிர் தாங்க. நாங்க வரோங்க, வாங்க. கற்பகம், நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதான். ஒரு உயிரோட விலை இன்னொரு உயிர் தான். கொஞ்சம் இருக்க, இத